கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்த்துகின்ற, படிப்பித்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான வசனங்கள் இந்த வசனங்கள் என்று சொல்லலாம். காரணம் என்ன? கடவுள் தன் பிள்ளைகள் கேட்கிறவைகளை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கின்ற அன்புமிக்க ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை தன்னுடைய தகப்பனோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்படி நம் அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு அறைகூவல் விடுவிக்கின்றார். இங்கே என்ன சொல்லுகின்றார்? எந்த மனுஷனானாலும் தன் பிள்ளை, தான் பெற்றெடுத்த பிள்ளை அப்பத்தை கேட்கும் பொழுது கல்லை கொடுப்பானா? எனக்கு மீன் வேண்டும் என்று கேட்கும் பொழுது பாம்பை கொடுப்பானா? என்று சொல்லி, பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அடுத்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. வசனம் 11, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் நன்மையானவைகளை கொடுக்கிற கடவுள். அவர் நன்மை செய்ய விரும்பினபடியால் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அவர் நன்மைகளை கொடுக்கின்ற ஆண்டவராக. இன்னும் சங்கீதக்காரனை குறித்து சொல்லும் பொழுது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இன்னும் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு சொல்லும் பொழுது, பரலோகத்தில் ஜோதிகத்தின் பிதாவினிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் இறங்கி வருகிறது. நாம் கேட்கிறவைகளை கொடுக்கின்ற கடவுள். நாம் கேட்பதற்கு மாறாகவோ எதிராகவோ விரோதமாகவோ செய்கிற கடவுள் அல்ல. நாம் கேட்பதையும் கேட்பதை விட சிறந்ததையும் கொடுக்கின்ற அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மீன் கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளை நம்மிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுது நாம் என்ன சொல்லுகின்றோம்? என் பிள்ளை இதை ஆசைப்பட்டு கேட்டுவிட்டான், என் பிள்ளைக்கு இந்த காரியம், இந்த பொருள் அத்தியாவசியமாய் அவனுக்கு இருக்கிறது, அதை நான் எப்பாடுபட்டாகிலும் அதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதற்கான பலன் நமக்கு இல்லாத பொழுதில் கூட என் பிள்ளைக்கு நான் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகிறோம் அல்லவா? நம்முடைய பரலோக பிதா நன்மைகளை கொடுக்கிற கடவுள். நாம் கேட்பதற்கு மாறாக அவர் எப்படி செய்ய முடியும்? ஒரு நாளும் அதை செய்ய மாட்டார். நாம் கேட்பதை விட சிறந்ததை கொடுப்பாரே தவிர நாம் கேட்பதற்கு விரோதமாக ஒரு நாளும் தரவே மாட்டார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நான் எப்படி என் குடும்பத்தை நடத்தப் போகிறேன்? என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கப் போகிறேன்? அவருடைய எதிர்காலத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? என் குடும்பம் இப்படி இருந்தால் என்ன ஆகும்? எப்படி இனிமேல் வரப்போகிற காலங்கள் இருக்க போகிறது? இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கேள்விகள் தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், மீன்
தேன் கேட்டால் பாம்பை கொடுப்பேனோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா அதைவிட அதிகமானவைகளை செய்ய அவர் நிச்சயமாய் போதுமானவராயிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த நல்ல ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தகப்பன்மார்கள் ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு மாறாக செய்ய மாட்டார்கள். எங்கள் சந்தோஷத்தை எங்கள் முகத்திலே பார்க்கும்படிக்கு எப்பாடுபட்டாகிலும் நன்மையை செய்து தருவார்கள். அதைவிட பரலோக பிதாவாகிய நீர் ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காய் தோத்திரம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் நன்மையினால் எங்கள் வாழ்வை நிரப்பியருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.